ஓகே. ஹலோ கைஸ். வெல்கம் டூ யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவ்யூ ஷோ பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த மேட்ச். அதாவது ஆர்சிபி விசஸ் மும்பை. ஸோ இத பத்தி நாங்க ஃபர்ஸ்ட் பேசிட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே அடுத்த மேட்ச்க்கு போலாம். இன்னைக்கு நடந்த மேட்ச்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபி விஸ் மும்பை மேட்ச் வருவோம். என்ன ரித்து, போற போக்க பார்த்தா மும்பை கதை கதம் போகயா அப்படின்ற மாரி தோணுது எனக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் ஏதோ ஏதோ ஒண்ணு இல்ல மும்பைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்ச் பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க என்ன அனலைஸ் பண்ணீங்க இந்த மேட்ச் பத்தி? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு வணக்கம். 2 நாளா வீடியோ போட முடியல. எப்பவும் ரெகுலரா போட்டுருவோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். மும்பை போன வருஷமும் டீம் இப்படிதான் இருந்தது. அதுக்கு போன வருஷமும் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா வந்து குவாலிஃபை இந்த வாட்டி ஆகாது. போன வாட்டி ஏதோ ஆகிடுச்சு, இந்த வாட்டி ஆகாதுன்னு சொல்லும்போது யாரும் என்ன நம்பல. நீங்களும் நம்பல, யாருமே நம்பல. ஆனா இப்பவே நான் அதான் சொல்றேன், இந்த வாட்டி மும்பை குவாலிஃபை ஆகாது. ம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க ஒருத்தர் ஒவ்வொரு டிசிஷன் பண்றாங்க. ம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபீல்டிங் செட் பண்றாங்க. ஒவ்வொருத்தர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணினே இருக்காங்க. ம். இது நீங்க நீங்க ஏதாவது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆ. சர்துல் தாக்கூர்ட்ட போய் சூரியகுமார் பேசுறாரு. அதுக்கு ஃபீல்டிங் செட்டப் பண்ண ரோஹித் சர்மா ஒண்ணு செட்டப் பண்றாரு. அங்கருந்து திருப்பி ஹர்திக் பாண்டியா ஒண்ணு மாத்துறான். இந்த மாரி மாத்தி, 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 மாத்தி இருக்கிறதுனால, அதுவே ம். அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா அமையுது. அதுவும் இல்லாம ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியா இருக்க மாரி தெரியல. அதுதான் எனக்கு இது மேஜர் டிராபேக்கா இருக்கு. ம். ஓகே. ஆக்சுவலா நம்ம குவாலிஃபையிங் சினாரியோஸ் பத்தி அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பத்தி பேசுவோம். ஏன்னா இந்த மேட்ச்லயே வந்து ஆக்சுவலா வான்கடையில 240ன்றது கொஞ்சம் லைக் இதுவரைக்கும் 240லாம் யாரும் அடிச்சது கிடையாது ஃபர்ஸ்ட். லைக் வான்கடையில. ஸோ இப்ப ஆக்சுவலா போக போக பேட்டிங் ட்ராக்கா தான் மாறுது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த 240ன்றது வந்துட்டு சேசிங் டீமுக்கு ஒரு ட்ரபிளா இருக்கும் தானே? நீங்க என்ன சொல்ல வரீங்க இத பத்தி? கரெக்ட் தாங்க. அது என்ன ம். சொல்றேன்னா, 4 மேட்சா பும்ரா விக்கெட்டே எடுக்கல. ம். 35 ரன் மேல குடுத்திருக்காரு. ஏன்னா அந்த 11 ஓவர்ஸ் மேட்ச் எடுத்து பாருங்க. இந்த ம். சூரிய வம்சியும் தேஷ்பாலும் போட்டு அடிச்சாங்களே. இந்த அ. மேட்ச்லயும் வந்து பும்ரா 3 ஓவர் போட்டு 35 ரன். அது உங்களுக்கு ம். மிகப்பெரிய ஒரு மைனஸாவும் டிராபேக்கும் அமைஞ்சிருக்கு. அது அந்த அந்த அமைஞ்சது வந்து உங்களுக்கு அவங்களோட ரிசல்ட்லயும் எல்லாத்துலயும் தெரியுது. இந்த மாரி மாறுனது. ம். அண்ட் அதே மாரி இந்த மேட்ச்ல ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் லைக் நடந்துச்சு இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தா வந்துட்டு கோலி வந்துட்டு ஆக்சுவலா ஆங்கிள் இன்ஜுரி ஃபேஸ் பண்ணாருன்ற மாரி ஒரு கேள்விப்பட்டேன். மேட்ச்ல ஆமா, லைக் பேட்டிங் ஆடினார், ஆமா. ஃபீல்டிங் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா ரிட்டயர்ட் ஆயிருக்காரு. ஸோ இது வந்துட்டு அவங்க டீம நெக்ஸ்ட் மேட்ச்க்கு அஃபெக்ட் பண்ணுமா இது? இல்ல ஆக்சுவலா கோலி வந்து ஆங்கிள் இன்ஜுரின்னு சொல்லிருக்காங்க. அது மாரி ம். அவரு ஸ்கேன்ஸ் ஏதோ அண்டர்கோ பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2 ம். பேருமே மிஸ் அவுட் ஆனாங்களான்றது கன்ஃபார்மா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல. சோ ம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படின்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கேம் சேஞ்சிங் மொமெண்ட்க்கு வருவோம். கேம் சேஞ்சிங் மொமெண்ட் ஆக்சுவலா ஆர்சிபிக்கு பொறுத்தவரைக்கும் லைக் நீங்க பவுலிங்ல ஃபீல் பண்றியா? இல்ல பேட்டிங்ல ஃபீல் பண்றியா? லைக் அவங்க நல்லா பண்ணாங்கன்ட்டு. நான் பேட்டிங்ல தாங்க ஃபீல் பண்றேன். ஓகே. கேம் சேஞ்சிங் மூமெண்ட் தான். பட்டிதாரோட நாக்கு தாங்க. என்ன ஆ நாக்குங்க அது 8 பால்ல 33 ரன்னுங்க. போட்டு ஃபர்ஸ்ட் சமாடி தூக்கி 20 சொருவிட்டானுங்க மாரி சமாடி அடிச்சிட்டாரு போட்டு. அங்க அப்படியே ம். வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அதே ம். மாரி வந்து நான் மும்பைக்கு சொல்றேன். அவங்களுக்கு எது கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டும். அதுவும் பட்டிதாரோட நக்கு தான். எப்படிங்க அப்பதான் உள்ள வந்திருக்காரு பட்டிதாரு. பேரே ஸ்பின் பேசரு. எப்படிங்க போயிட்டு அவங்க வந்து மயங்க் மார்க்கண்டி ம். ஓவர் குடுத்தான். ஆக்சுவலா வந்துட்டு கமெண்டேட்டர்ஸே வந்துட்டு எதுக்கு மார்க்கண்டே குடுத்தாருன்ட்டு கேட்டு அவர் அவர் போட்டு ஒரு அப்படியே ஒரு ஒரு ஸ்பிளாஷ் பண்ணிட்டாங்க அப்படியே கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே. அதே மாரி அ பார்த்தீங்கன்னா 20 பால் 53. ஆக்சுவலா அவர் அவர் இறங்கும்போது வந்துட்டு சிச்சுவேஷனும் கொஞ்சம் பெங்களூருக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு. லைக் ஏன்னா ரன் ரேட் அதிகமா இருந்துச்சு. பட் ஆனாலுமே இல்ல வந்துட்டு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து 10 பால்ல 43 ரன் அடிச்சிட்டாரு. ம், அந்த ம், ம். 7 ரன் அடிக்கும்போது தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அடிச்சாரு. இல்ல வந்து ம், ம், 13 பால்ல 50 பாஸ்ட் 15 ஐபிஎல் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண பிரீச் பண்ற மாரி இருந்தது. அது மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ம். அதே மாதிரி பட்டிதாருக்கும் வந்துட்டு லைக் ஓப்பனிங் ஆக்சுவலா பட்டிதார் வந்துட்டு அந்த பேஸ் அவரு லைக் அவர் அந்த ஆடுனதுக்கு முக்கியமான காரணம் அந்த பேஸ் செட் பண்ணாங்க. யாரு? பில் சால்ட் அண்ட் விராட் கோலி. ஃபில் ஸோ சால்ட் இந்த மேட்ச் ஆக்சுவலா பில் சால்ட் வேற ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆர்சிபிக்கு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த 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 மேட்ச் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஆர்சிபி கம்பேக் மேட்ச்ன்னு சொல்லலாம். பேக் டூ தேர் கண்டிப்பா. வின்னிங் வேஸ். ஸோ ஆக்சுவலா ஆர்சிபி பக்கம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு திரும்ப அந்த ஒரு லைக் வின்னிங் காம்பினேஷன் கிடைச்சிச்சு.
ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஜேக் டஃபி அண்ட் ஏசிலோட ஆக்சுவலா என்ன காரணத்துக்காக அவர் மேட்ச்ல ஆடல? ஆக்சுவலா தூக்கிட்டாங்களா இல்ல அவர? ஏசியோட ஆக்சுவலா வந்து நிகில்னு சொல்லிட்டு மிஸ் அவுட் பண்றாரு. எனக்கு என்னமோ இவனுங்க பிளான் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் தூக்குன மாரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனா இல்லங்க இப்ப நானும் என்னன்னா கேள்விப்பட்டேன். ஏசி போட்டிருந்தாலும் போன மேட்ச் 2 குடுத்தாலும் விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த மேட்ச் ம். அதே மாரி 2 குடுத்தா விக்கெட் எடுத்திருப்பாரு. சோ 2க்கும் டிஃபரன்ஸ் இல்ல. சோ டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ம். நெகிழ்னால தான் மிஸ் அவுட் பண்ணி சேஞ்ச் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ம். அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, லைக் 240 அந்த 240ன்னும்போது தெரிஞ்சிருக்குங்க மும்பைக்கு. மேபி அந்த ஓப்பனிங் பவர் பிளேல அடிச்சா உண்டு. இல்லன்னா கஷ்டம் தான். ஸோ அப்ப சொன்னது நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி பவர் பிளேலயே அவங்க கொஞ்சம் ஹோப்ஸ் டவுன் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா வந்து ம். பவர் பிளேல அவங்க 100 ரன் அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. ம். இவங்க வந்து 65 ஏதோ அடிச்சாங்க. அங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ற டீம் தான் ஆக்சுவலா எல்லாமே மேட்ச் ஜெயிக்கிற மாரி ம். இருக்கு. அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அழைச்சிருக்கணும். இவங்க டீம்ல ம். இல்லன்னு நான் சொல்லல. ஆ. யாரும் அந்த பிரஷர சூட் பண்ணி ஆனா ஆடல. அதுதான் பிரச்சனை. நீ சொன்ன மாரி கரெக்ட் தான். ஸோ பவர் பிளே மேக்ஸ் ட்ரை பண்ணணுன்ட்டு. பட் ஆனா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மிடில் ஆர்டர் லைக் ஃபயர் ஆவல. லைக் லாஸ்ட் ஒரு 3 டூ 4 மேட்சஸாவே. ஸோ அதுவும் ஒரு கன்சர்னா தான் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. ஸோ அப்படியே நம்ம மேட்ச் எண்டுக்கு போயிடலாம். ஸோ லைக் இந்த மேட்ச் வந்து ஃபைனல் தாட்ஸ் என்ன சொல்ற? மும்பை ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா? இல்ல மும்பை ஆக்சுவலா என்னன்னா, என்னதான் பும்ரா எல்லாருமே இருந்தாலும், அவங்க பவுலிங் எனக்கு பார்க்க ரொம்ப தின்னா தான் இருக்கு. இது நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா ம், ம். போல்ட் உங்களுக்கு வந்து பழைய போல்ட் இல்ல. அவரும் வந்து எங்கேயும் ஆடுறது இல்ல. வெறும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இந்த ரிட்டயர்ட் ஆயிரு. வெறும் லீக்ஸ் ம். மட்டும் தான் ஆடுறாரு. மத்த லீக்ஸ் நீங்க எஸ்ஏடி இந்தியா இருக்கட்டும், எம்எல்சியா இருக்கட்டும், பழைய போல்ட் வந்து அவர் எங்கேயுமே அந்த அளவுக்கு போடல. ஐபிஎல் ம், ரிஃப்ளெக்ட் ஆகுது. போல்ட் இஸ் போல்ட் தான். கிளாஸ் இஸ் எப்பவுமே கிளாஸ் தான். ஆனா பழைய ம். மாரி யாருமே இல்ல. பும்ரா விக்கெட் எடுக்கல. அதே மாரி வந்து தீபக் சஹரியும் ஆடுறாங்க, ஷர்துல் தாக்கூரையும் ஆடுறாங்க. அது வந்து ம். ஒருத்தர் தான் டீம்ல ஆடணுமா? ஒருத்தர் பதிலா அஸ்வினி குமார கொண்டு வரணுமா? மயங்க் ம். மார்க்கண்டே ஆடணுமா? இல்ல வேற ஏதாச்சும் பண்ணணுமா? இன்னமும் பேட்ஸ்மேன் ஒருத்தர் ஆடலாமா? அது மாரி ம். உங்களுக்கு நெறைய இருக்கு. அதே மாரி வில்ஜாக்ஸ் இன்னும் வரலங்க. எனக்கு தெரிஞ்சு வில்ஜாக்ஸ் வந்தா தான் உங்களுக்கு ஃபார்ச்சூன்ஸ் மாறுமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. ம். அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆக்சுவலா வில் ஜாக்ஸ் வந்துட்டு லைக் போன சீசன் ஆடுனாரு. பட் எனக்கு என்னமோ அ வில் ஜாக்ஸ் வந்தா சாண்ட்ல தூக்கிடுவாங்க கரெக்ட்டா? ஏன்னா இல்ல சாண்டனர் ருத்தர்ஃபோர்ட் இருக்க ஆடுவாரு. முடியாது. ருதர்ஃபோர்ட தான் எனக்கு இன்னும் தூக்கணும் ஆக்சுவலா. நீங்க பார்த்தீங்க ருதர்ஃபோர்ட் ஏன்னா சாந்தனர் வந்து போன வருஷமா சாந்தனர், வில் ஜாக்ஸ் தான் சேர்ந்து ஆடுனாங்க உங்களுக்கு. ஸ்பின்னர்ஸ் புரியுது. அவங்க 2 பேர் தான் ஆடுனாங்க. 2 ஸ்பின்னர் அவங்களே தான் ஆடுனாங்க. ம், ம். பட் எனக்கு என்ன மயங்க் தோணுதுன்னா, மார்க்கெட் அந்த டீம்ல இப்போதைக்கு நல்லா ஆடுற ஒரு லைக் மிடில் ஆர்டர் நல்லா லைக் ஓகே. இவர் இருந்தாவாச்சும் ஏதோ நடக்குது டீமுக்கு அப்டின்னா ருத்தர்ஃபோர்ட் ஒருத்தர் மட்டும் தான். ஏன்னா இல்ல போன மேட்ச் அவர் நல்லா ஆடுனாரு. அண்ட் இல்லண்ணா. அதே ம். அது எல்லாமே நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு அந்த ம். அவுட் சைட் ஆஃப் ஃபுட் ஒரு ஒரு தொடர்ந்து 4, 5 டாட் பால் ஆடிடுறாரு. அவர் ம். கடைசியில அந்த ஓவர்ல வந்து ஒரு 4, 5 சிக்ஸ் அடிச்சதுனால காம்பன்சேட் ஆயிடுது. 31 பால் 71 அப்படின்னு பார்க்கும்போது, செம நாக் ஸ்ட்ரைக் ரேட் இவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது ம். இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல பாருங்க எதுவுமே. இந்த மாரி அவர் நெறைய நாட்ஸ் ஆடுறாரு. நல்லாவே ஆடுறாரு. ஆனா எந்த ம். நாள் எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா, லூசிங் காஸ்ட்ல தான் உங்களுக்கு இருக்கும். ம். இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காது. இந்த மாரி நல்லாவே எனக்கு ஆடுறாரு. ஆனா அவரால முடிச்சு தர முடியலன்ற போது ஏன்னா நடுவுல அவர் கொஞ்சம் அந்த அவுட் சைட் ம். ஆஃப் இன்னும் அந்த வீக்னஸ் அவருக்கு இன்னும் இருக்கு. அத நல்லா யூஸ் ம். பண்ணிக்கிறாங்க. அதனால அவர் கேப்பிட்டலைஸ் பண்ண முடியல. அதனால தான் ம். மேட்ச் தோத்துடுறாங்க. ஓகே. ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிக்கலா நல்ல பாயிண்ட் பண்ணது. லைக் ஆர்சிபி போன ம். மேட்ச் நல்லா பண்ணாங்க. பட் ஆனா எனக்கும் வந்துட்டு இன்னும் அந்த டிபேட் எனக்கு என்னமோ இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா, சாண்ட்னர் வந்துட்டு பேட்டிங் அந்த அளவுக்கு அவர் லைக் மும்பை இந்தியன்ஸ் நம்பல. ஸோ சாண்ட்னர் போற அந்த 4 ஓவர் வந்துட்டு வில்ஜாக்ஸே வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் அ போட்டு அண்ட் மத்த மத்த பவுலர்ஸ்லாம் காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அண்ட் வில்ஜாக்ஸ் வந்துட்டு லைக் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு அவரு ஃபினிஷராவும் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் கன்ஃபார்ம் ஆடுவாங்க. ஆனா சாம்சனும் ஆடுவாங்கன்னு தோணுது. ருதர்ஃபோர்ட் மேல தான் கை வைப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா ம். சாம்சன் வந்து ஆக்சுவலா போன வருஷம் நல்லாவும் பண்ணிருக்காரு. போன மேட்ச் அடி வாங்கிட்டாரு கரெக்ட் தான். ஆனா மத்தபடி ம். பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸ் பவுலரு. ஆ ம். நல்ல எப்படி சொல்றது? எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. பவர் பிளேல போட வச்சாலும் போட முடியும். ம். டேலண்டான பவுலர், இன்டெலிஜென்ட்டான பவுலர். ஸோ அவரு ஆடுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ம்ஹ்ஹ்ம். ஓகே. ஸோ இந்த இந்த மேட்ச் ரிவ்யூ பத்தி அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போவோம். எஸ்ஆர்எச் விசஸ் ஆர்ஆர். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே நெனச்சிருப்பீங்க ஆர்ஆர் தான் ஜெயிச்சிருக்கும் அப்டின்ட்டு. ஏங்க பட் நான் ஆனா சொன்னேங்க. இன்னைக்கு நான் சொன்னேன் எஸ்ஆர்எச்ன்னு. உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா வந்துட்டு அந்த அவங்களுக்கு அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்துட்டு ஆக்சுவலா லைக் 4 அவுட் ஆஃப் 4ன்ற ஸ்ட்ரீக்னால மேபி அந்த 5 வந்துட்டு நடக்குமா, நடக்காதான்னு இருந்திருக்கும். பட் ஆன் த எண்ட் வந்துட்டு எஸ்ஆர்எச்ல ஒரு 2 பவுலர் வந்து கலக்கிட்டானுங்க சொல்லலாம். 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க ஸ்டாட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க ஸ்டாட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் அவங்க வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு லைக் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
பட் ஆனா எஸ்ஆர்எச் அது கரெக்ட்டா அவங்க லைக் பரவால்ல. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரையும் பேக் பண்ணி, இந்த மேட்ச்சுக்கு புதுசா ட்ரை பண்ணி கொண்டு வந்து 2 பேருமே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ 2 பேரோட ஆக்சுவலா அவங்க பேர் பேர் தெரியும்னு நெனைக்கிறேன் இதுக்கப்புறம். லைக் சக்கீப் ஹுசைன் அண்ட் பிரஃபால் இங்கே. ஸோ இங்க 2 ரஃபூல் பேருமே இங்கே. பிரஃபுல் இங்கே. அ ஸோ 2 பேருமே வந்துட்டு அ எஸ்ஆர்எச்க்கு ஒரு நல்ல ஃபைண்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இத பத்தி என்ன நெனைக்கிற ரித்து? இல்ல ஆக்சுவலா வந்து நெறைய ரிவ்யூவர்ஸ் நம்மளோட ரொம்ப சீனியர் ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரஃபூல் இங்கே ஆடுங்க, ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல ம். டேலண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரு ஆக்சுவலா எல்லாரும் சொல்ற ஹைப்புக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 4 விக்கெட் எடுத்து ஆக்சுவலி டிபர்ட் இது. ஐபிஎல் டிபர்ட்லயே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டெபியூட். 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ம். அவன் சும்மா இல்ல. ராஜஸ்தான் வந்து ஒரு டாப் கிளாஸ் ஃபார்ம்ல இருக்கு. இந்த சரியான டீம்ல இருக்கு. சூரியவன்ஷி, ம். ஜெய்ஸ்வால், ஜுரல் ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் தான். அதனால தான் 4 அவுட் ஆஃப் 4 ஜெயிச்சிருந்தாங்க. அந்த ம். டீமுக்கு எதிரா அவன் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து பெரிய விஷயம் தான். உண்மையா ம். அந்த ஹைப்ப வந்து அவரு பூர்த்தி பண்ணியிருக்காரு. ம். அண்ட் இதே மாதிரி இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர் லைக் 6 நல்லா தான் போட்டிருந்தாங்க எஸ்ஆர்எச்க்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஒரு 3rd கேப்டன் ஒரு ஓவர்ல டேக்கிள் ஆ பண்ணாரு. லைக் கேப்டன் ஒரு இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு பாருங்க. சரியான இன்னிங்ஸ். 91 ஆஃப் 44 பால்ஸ். ஸோ இந்த இன்னிங்ஸ் பத்தி ஆக்சுவலா என்ன நினைக்கிற நீ? அவர் ஆக்சுவலா கம்போஸ்டா ஆடுனாரு இந்த மேட்ச்ல. இல்ல அதான் ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா நானு, இந்த ம். அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே சுத்தி அவுட் ஆயிட்டாரு. ம். ஹெட் வந்து அடிக்கலாமா வேணாமான்ற இதுலயே அவுட் ஆயிட்டாரு. இவரு ஹெட்டு பாத்தீங்கன்னா பிரஷர சோக்கிங் ம். பண்ணிட்டு ஒரு 9 பால் ம். 10 பால் ஆட்டாரு. வெயிட் பண்ணிட்டு சரி ம். ஓகே இதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சு, சூப்பரா டேக் டவுன் பண்ணாரு. ஆர்ச்சர போட்டு ஒரு 3வது ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. கரெக்ட்டா ம். பிளேஸ் பண்ணி சூப்பரா நாக் ஆனாரு. 100 மிஸ் பண்ணிட்டாரு. வெயிட் பண்ணி ஆடிருக்கலாம். ம். லைக் சேட் டூ சே தான். ஏன்னா 94 ஆஃப் 44 போது மேபி அந்த 9 ரன் எங்கேயாவது வந்திருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்சுவலா இஷான் கிஷன் அந்த அந்த ரன் அந்த அளவுக்கு அவர் ஆடினார்னா அதுக்கு கூட நான்ஸ்டேக்கர் அந்த கிளாஸ்னு ஒரு காரணம் தான். ஏன்னா ஆமா கிளாசன் கிளாசன் வந்துட்டு கடப்பார கிளாசனா வந்தாருங்க. ஆஹ் கடப்பார கிளாஸ்னா வந்தாரு. நான் ஒரு 35 பால் 75 இருக்குன்னு நெனச்சேன். அவுட் ஆயிட்டாரு. ஆஹ் அவரு பரவால்ல நல்ல இன்னிங்ஸ் தான் ஆனா அது. அவருக்கு அந்த பழைய ஃபார்ம் இல்லதான் அவருக்கு. பட் ஆனாலுமே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடினாரு கிளாசன். இல்ல ஆக்சுவலா என்னதான் கிளாசன் வந்து இன்டெலிஜென்ட்டா ஆடிருக்காரு. போன மேட்ச் 33 பால் ம் 39. ம் ஸ்டாட்ஸே தான் தெரியும். ஆனா மத்த 2 இன்னிங்ஸ் வந்து நல்லா தான் ஆடிருக்காரு. அவரு ம் ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லனாலும் 140, 150ன்றது நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் அது. ம். கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்துட்டு இந்த மேட்ச்ல ஆக்சுவலா வந்துட்டு எங்க வந்துட்டு லைக் எஸ்ஆர்எச் வந்து கேம் வந்து அவங்க பக்கம் திருப்பினாங்கன்னா, ரவி பிஷ்னாயோட டேக் டவுன் பண்ணது தான். 3 ஓவர் 35 கரெக்ட்டான ரன்னு. பாயிண்ட் மேக் பண்ணீங்க. நெயில் ஏன்னா பண்ணீங்க. ஏன்னா வந்து பிஷ்னாய் வந்துட்டு லாஸ்ட் 2, 3 மேட்ச்சா சூப்பரா போட்டாரு. லைக் ஜிடியா பவர் பிளே இருக்கட்டும். பவர் பிளேன்ற பாருங்க. பர்பிள் கேப் ஹோல்டருங்க. ஆ சோ அவரே வந்துட்டு 3 ஓவர் 35ன்னும்போது அங்கேயே ஒரு ஓகே. இல்ல அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. ரவி பிஷ்னாய் அடிச்ச இதுல ம். பராக் வந்து ஜடேஜாக்கு பவுலிங் தெரியல. அந்த கான்பிடன்ஸ் வர்றது வச்சு போலாமா வேணாமான்ற இதுலயே இருந்தாரு கொஞ்ச நேரம். ம், ம், ம். ஜடேஜாக்கு கரெக்ட் தான். ஜடேஜாக்கு ஓவர் தரல. ஆ ஆல்தகோ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எப்படி சொல்றது? அந்த லைக் என்னதான் விக்கெட் ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் போனாலுமே, அப்படியே லைக் ஓகே. நாங்க எப்பவுமே நாங்க நாங்க எங்க இன்னிங்ஸ நாங்க ஆடுவோம். அப்படின்னு கரெக்ட்டா லைக் இந்த மாரி லைக் முன்னாடி பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் வந்துட்டு 2 விக்கெட் போனாலும் நாங்க அடிப்போம். 3வது விக்கெட் போனாலும் ஆமா, அடிப்போம். அதுதான் அந்த சொல்றேன். இல்ல மாரி இல்லாம ஆக்சுவலி இஷான் கிஷன் மெச்சூர்டான நாக் பிளேஸ் பண்ணாரு. ம், கிளாஸும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. கடைசியில ம், நிதிஷ் ரெட்டி நல்லா ஆனாரு. சலீலா கொஞ்சம் அடிச்சாரு. ஓகே ஒரு நல்ல டீம் எஃபோர்ட் தான் ம். இன்னைக்கு ஆக்சுவலா அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா. ம். ஏன்னா எஸ்ஆர்எச்சோட லாஸ்ட் பாஸ்ட் மேட்ச் பார்த்தாலுமே, ஃபர்ஸ்ட் ஒரு 3 விக்கெட் வுட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்பேக் குடுக்கறது. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் ஆச்சு. எல்எஸ்சி கூடயும் அந்த மாரி தான் கம்பேக் குடுத்தாங்க. பட் ஆனா தோத்துறாங்க. லைக் 2மே லூசிங் எண்ட் தான். பட் ஆன் த எண்ட் அந்த அவ்வளோ ரன் வந்து அந்த வரதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ கரெக்ட் யாராவது தான். ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுறாங்க சன்ரைசர்ஸ்க்கு. ஓகே. ஸோ இந்த மேட்ச்ல என்ன நினைக்கிற? கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டா? என்னவா இருக்கும்? கேம் சேஞ்சிங் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரஃபுல் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே வைபவ் சூரியவன்ஷி அதான் விக்கெட் எடுத்துட்டாங்க. அங்கேயே முடிச்சு விட்டாச்சு டீம. ம். அங்கேயே பாதி கரெக்ட். கான்ஃபிடன்ஸ் ஜோனு. இல்ல ஒரு ஸ்பெல்லே பாருங்களேன். ஒரு ஸ்பெல்லே வந்து 4 விக்கெட் டிபேட் மேட்ச்ல. சூப்பரா ம். போட்டாங்க. நல்லா உள்ள கண்டுபிடிச்சு நல்லா ஆட வச்சாங்க. நல்ல டேலண்ட் ம். ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆட வச்சாங்க. தைரியமா ஆட வச்சாங்க டிராப் பண்ணிட்டு. அவன் பாருங்க உனத்கட்டு, அக்ஷர் பட்டேல் எல்லாம் பார்த்தாங்க வேலைக்கு ஆகல. சரி ம். பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட வச்சாங்க. அது அவங்களுக்கு நல்ல கை குடுத்துருக்கு. அது ரிசல்ட்டா மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ம். அதேதான். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு போன போன 4 மேட்ச்சுமே சரி, ஆர்ஆர்‌க்கு அந்த டாப் 3லயே வந்துட்டு கிட்டத்தட்ட மேட்ச் முடிச்சுருவாங்க. போன மேட்ச் ஜுரல் அடிச்சாரு. அதுக்கு முந்தின மேட்ச்சு வம்சி அடிச்சாரு. அதுக்கு முந்தின ஜெய்ஸ்வால் சாரி அடிச்சது. ஜெய்ஸ்வால் அடிச்சாரு. அதுக்கு முந்தின மேட்ச்சு சிஎஸ்கே கூட ஜெய்ஸ்வால் இவரு சூரியவம்சி சூரியவன்ஷி. அடிச்சாரு.
ஸோ அப்படி இப்படின்னு லைக் ஒரு நல்ல லைக் டாப் 3 மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த டாப் 3 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன், 8 ஃபார் 5 லைக் ஆக்சுவலா ஸ்கோர் வந்து 8 ஃபார் 5 தானே இருந்துச்சு ஒவ்வொரு டைம்ல. அந்த 10 ஃபார் அந்த 5 மாரி மட்டும். ஆயிடுச்சு. ஆமா, 10 ஆமா. ஃபார் 5 ஆயிடுச்சு. பட் ஆனா அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் குடுத்தாங்க. லைக் கம்பேக்னா, அந்த ஃபெரேரா இன்னிங்ஸ் செம இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த பெரேரா ஃபெரேரா, இன்னிங்ஸ் ஜடேஜா. கிரைசிஸ் மேன் ஆனாரு பாருங்க. கிரைசிஸ்ல திருப்பி வந்து ஒரு 47 ம். அழகா. ஜடேஜா நம்ம ஜடேஜா இந்த மாரி எத்தன வாட்டி இவர் வந்துட்டு இதுக்காக அந்த பேர் டைம்ல போனவருங்க அவரு. ஆ இதுக்குன்னே வந்துட்டு அந்த இல்ல ஆக்சுவலா லைக் அங்கருந்து மேட்ச் டு பி ஹானஸ்ட் வந்து மேட்ச் எங்க ஜெயிக்க முடியாதுன்னு ஜடேஜாக்கும் தெரியும், ஃபெரேராக்கும் தெரியும். ஒரு டீசென்டான ம். டோட்டலுக்கு போடலாம். ஹெட் ரன் ரேட் நம்ம காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு எங்க 10 ஃபார் 5ல இருந்து ம். ம். 157 அடிச்சிருக்காங்க. பெரிய விஷயம் தான் ஆக்சுவலா அது. 159 அதான். ஸோ சாரி எனக்கு என்ன 150. எனக்கு வந்து ஒரு டைம்ல வந்துட்டு இந்த மும்பை மேட்ச் ஆச்சுல்ல, அ ஆர்சிபி கூட. ஸோ அதே ம். மாரி சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. 6 ஓவருக்கு 100 அப்படின்ற மாரி. ஸோ எனக்கு என்னமோ ஓகே அந்த டைம்ல வந்துட்டு மேபி இன்னும் அந்த ஒரு அதான் 1, 2 ஆக்சுவலா பேட்டர் வந்து இந்த ரியான் பராக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் காமிச்சு நல்லா ஆடினாருன்னா, மேபி ம். அவங்க கான்ஃபிடன்ஸ் லோ ஆயிருந்து அவரு இருந்தாருன்னா, அதுக்கப்புறம் ம். அப்புறம் ஜடேஜா இன்னும் வரலன்னா, மேபி ஒரு சான்ஸ் கூட இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கும். ம். ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் இதோட எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் பேசியாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆமாமா. தாட்ஸ் என்ன ரித்து? ஃபைனல் டாட்ச் ஒண்ணும் இல்ல. அதான் எல்லாமே ஆக்சுவலி எல்லாமே பேசி முடிச்சுட்டோம் நம்ம இதுலயே. இப்பவே. சோ வைண்ட் அப் ம். பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ம். ஓகே. ஓகே. தேங்க்ஸ் ரிது அண்ட் தேங்க்ஸ் வியூவர் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நாங்க அப்படியே ரெகுலரா லைக் இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போட்டுன்னே இருப்போம் ஐபிஎல் பத்தி. ஸோ ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஸோ 2மே. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணி குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஸோ see you later in the next video. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சா மக்கான்ஸ் ஆட போறாங்க. ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கோட வராங்க. ஸோ அத பத்தி நாங்க ப்ரிவ்யூ போடுவோம். ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அதான் ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ டூ வாட்ச் அவர் like videos and subscribe to our channel. And thanks everyone for watching this. Thank you. Bye bye. பாய் பாய்.